ஷானவாஸ், வாக்களிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க சட்டமன்ற தனி தீர்மானத்தில். ஏன் இது இன்றைக்கு அவசியம்? நீங்கள் ஏதோ எல்லாத்தையும் எதிர்க்கணும், மத்திய அரசு கொண்டு வந்ததையெல்லாம் அப்படின்னு செய்கிறீங்க. கல்வியை மேம்படுத்துறதுக்காக தான் இதை செய்கிறோம், அதை புரிஞ்சுக்காம எதிர்ப்பு மனநிலையில் இதை அணுகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் வரதராஜன். அதாவது தமிழ்நாடு மாற்றத்துக்கு எதிரானது கிடையாது. தமிழ்நாடு புதிய விஷயங்களுக்கும் புதிய வரவுகளுக்கும் எதிரானது கிடையாது. அப்டேட் ஆகிறோம் இல்லையா, அந்த அப்டேஷனுக்கும் எதிரானது கிடையாது. தமிழ்நாடு அப்டேட் ஆகக்கூடிய மாநிலம், மாற்றங்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மாநிலம், புதிய வரவுகளை தழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் மிக்க மாநிலம். அப்படிப்பட்ட இடத்துல ஒன்றிய அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இந்தியா முழுவதும் அமல்படுத்தணும்னு நினைக்குது. அப்போது தமிழ்நாடு அந்த புதிய கல்விக் கொள்கையை தழுவிக்கணும்ல. ஏன்னா புதிய வரவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை கொண்ட முதிர்ச்சி கொண்ட ஒரு மாநிலம் தானே. மற்ற மாநிலங்களை விட முதல்ல வரவேற்க வேண்டியது யாராக இருக்கணும்னா தமிழ்நாடாக தானே இருக்கணும். ஏன் தமிழ்நாடு எதிர்க்குது அப்படின்னா, அது புதிய வரவு அல்ல. அந்த கல்விக் கொள்கை 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாம் சாத்தியப்படுத்திய விஷயங்களை கூட இன்னும் பின்னோக்கி இழுக்கக்கூடிய வகையில் இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு விடக்கூடிய ஒரு பழைய கல்விக் கொள்கை. அதை அவங்க வேறு வேறு பெயர்களில் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு கொண்டு தர்றாங்க. நாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சமூக நீதி அடிப்படையிலான ஒரு கல்விக் கொள்கையை பின்பற்றி இன்றைக்கு ஒரு மேம்பட்ட இடத்துல இருக்கிறோம். இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களை காட்டிலும் உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு, கட்டமைப்பு, எல்லா விஷயத்திலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் நாம் மேம்பட்டிருக்கிறோம். அப்போது நம்ம மேம்பட்டதனுடைய காரணம் என்னன்னா, நாம் பின்பற்றக்கூடிய கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கை ஒரு மேம்பட்ட இடத்திற்கு நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதில் போதாமைகள் இருக்குது, குறைபாடு இருக்குது, அதில் சரி பண்ணணும், நிதி ஒதுக்கீடு செய்யணும், இதெல்லாம் வேற, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கும் நமக்குமான அந்த முரண்பாட்டில் நாம தான் டாப். அவங்க தான் தரவரிசை பட்டியலில் நம்முடைய பல்கலைக்கழகங்களுக்கு, நம்முடைய கல்வி நிறுவனங்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அவங்க தான் தொடர்ந்து சான்றிதழ் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது, இங்கே சிறப்பாக இருக்குது அப்படின்லாம். அப்போது இந்த சிறப்பான இடத்தை ஏன் வேறு மாநிலம் பிடிக்கலை? இந்த நம்ம பல்கலைக்கழக மானிய குழுங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான மானிய குழு இல்லைல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களுக்குமான மாநில குழு தானே. அந்த குழு பரிந்துரை எல்லா மாநில பல்கலைக்கழகம் தானே கொடுக்குது. நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அது பரிந்துரை பண்ணது, நிதி ஒதுக்குது. அப்படிப்பட்ட ஒரு குழு அந்த விதிமுறைகளை பின்பற்றி எல்லா மாநில பல்கலைக்கழகங்களும் சிறப்பான இடத்துக்கு போயிருக்கணும்ல. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தானே, தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் தானே, தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் தானே சிறப்பான இடத்துக்கு போயிருக்காது. எப்படி? அப்போ அவங்க வகுக்கிற விதிமுறைகளையும் தாண்டி ஏதோ ஒன்று வேலை செய்யுது. அது என்ன? அது தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை, கல்வி கொள்கை, தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கிற செயல்படுத்துகிற திட்டங்கள். அப்போ இதுல இப்படி ஒரு அழகான சிஸ்டம் இருக்கும் பொழுது அவங்க செய்யற அந்த திருத்தம் என்ன ஆபத்தை விளைவிக்கும்னு இவ்வளவு தீர்மானம் இவ்வளவு வேகமா கொண்டு வர்றீங்க. அது என்ன கல்விக் கொள்கைன்னா, அந்த கல்விக் கொள்கை யாரு வரையறுக்கிறாங்க அப்படின்னா, இந்த சிறப்பான கல்விக் கொள்கையை வரையறுப்பது நம்முடைய கான்செப்ட், சமூக நீதி கொள்கை. அந்த கொள்கையை தாங்கிதான் எந்த அரசு அமைந்தாலும் இங்கே வெளிப்பட்டாகணும். அது திமுக அரசா இருக்கலாம், அதிமுக அரசா இருக்கலாம். இவ்வளவு நாளும் இந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அமைந்த அரசுகள் அதைத்தான் பின்பற்றி ஆகணும். அதில் அவங்க நழுவி சென்றார்கள் என்றால் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆவாங்க, அம்பலப்படுவாங்க. இங்கே வந்திருக்கிறாரு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தோழர், இது போன்ற பல பேர் கேள்வி கேட்பாங்க. மக்கள் பிரதிநிதிகளை எங்களை சந்தித்து இதை நீங்கள் சட்டமன்றத்தில் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்குரல். அதாவது இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய அரசுகள் இதில் ஒரு பின்னடைவை சந்தித்தால், ஒரு தொய்வை சந்தித்தால், அதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புவதற்கும் கூர்மையான விமர்சனங்கள் வைப்பதற்கு இங்கே ஒரு களம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் இந்த அரசுகள் எதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த கொள்கையை வச்சு தான் சட்டமன்றத்தில் முடிவெடுக்கிறாங்க, நிதி கொடுக்குறாங்க, கல்விக்கு நிதி அதிகமாக கொடுக்குறோம், மாநிலங்களை மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது கொடுக்குறோம். இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது. இதில் அரசு தான் முடிவெடுக்குது, மாநில சட்டமன்றம் தான் முடிவெடுக்குது. இப்போ பல்கலைக்கழகத்தை தொடங்கினது யாரு, நடத்துறது யாரு, செலவு செய்கிறது யாரு? அங்கே ஒரு பிரச்சனைன்னா கேள்வி யாற்ற வருது? இப்போ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, கேள்வியை வேந்தரான ஆளுநர்கிட்ட கேட்டாங்களா, சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பான முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்களா? யார்கிட்ட கேட்குறோம்? அப்போ எல்லாம் செய்வது நாம, மாநில அரசு தான் பொறுப்பாகுது. அங்கே ஒரு பிரச்சனைனாலும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு முதலமைச்சர். ஆனால் அதிகாரம் ஆளுநருக்கு, அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது. பல்கலைக்கழகம் தொடர்பான அதிகாரம்
துணைவேந்தரை நியமிப்பதற்கான அதிகாரம், பதிவாளரை நியமிப்பதற்கான அதிகாரம், எல்லா அதிகாரமும் யாருக்கு? ஆளுநருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. இவ்வளவு நாள் என்ன இருந்துச்சு? அந்த தேடுதல் மாநில அரசினுடைய பிரதிநிதி இருந்தார். இப்ப யுஜிசி வகுக்கக்கூடிய விதிமுறை என்ன? அந்த பிரதிநிதியையும் காலி பண்ணிட்டு ஆளுநருக்கே முழு அதிகாரம் அப்படின்னு கொடுக்குது. இதை எப்படி ஏற்க முடியும்? ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்ப இந்த சட்டத்தை எல்லாம் எங்க ஏற்றோம்? சட்டமன்றத்தில் ஏற்றோம். அந்த சட்டமன்றத்துக்கு ஆளுநர் வர்றாருல, ஆளுநர் உரைன்னு ஒன்று படிச்சார்ல, அதுல மாநில அரசு எழுதி கொடுத்ததை படிக்கணுமா, அவர் வாயில வந்ததெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா? அப்படி சொன்னது அங்க எடுபட்டுதா? போன முறை சொன்னார, எடுபட்டுதா? அப்ப இல்ல. அப்போ மாநில அரசு என்ன நினைக்கிறதோ அதைத்தான் ஆளுநர் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப அதிகாரம் யாருக்கு? மாநில அரசுக்கு தான், ஆளுநருக்கு இல்ல. ஆனா அந்த அளவுக்கு ஒரு உரையாற்றக்கூடிய அதிகாரம் கூட இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஆளுநர் கையில கொண்டு இங்கே இயற்றப்படுகிற சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய இடத்துல உள்ள அதிகாரத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கல்வியோட வளர்ச்சிங்கிறது வேற, இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. எல்லாரும் வளர வேணாமா? கல்வியை மேம்படுத்த வேண்டாமா? அதை ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்த்து தான் இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரே வரதராஜன். தொலைநோக்கு பார்வையில பார்க்கணும்னா அவங்க என்ன பார்க்கணும்? இந்தியா முழுவதும் நம்ம கல்விக்கூடங்கள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு மட்டும் எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் முன்னாடி இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? இந்தியா முழுவதும் ஒரே இதைத்தான் நம்ம சொல்கிறோம், ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம். தமிழ்நாடு எப்படி மேம்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க புதிய கல்விக் கொள்கையை வகுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னா, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கட்டமைப்பு எப்படி இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய எந்த கொள்கையின் மூலம் இந்த உயரத்தை இவங்க அடைஞ்சிருக்காங்க, அப்போ இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு போய் அவங்க எல்லா இடமும் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு எல்லா மாநிலமும் சிறக்கணுங்கிறதான உங்களுடைய இலக்கு, உங்களுடைய நோக்கம் அதுதான்னா, ஏற்கனவே சிறந்திருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய கொள்கை எடுத்துட்டு போவீங்களா, ஏற்கனவே தமிழ்நாட்டை விடவும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிற கொள்கையை கொண்டு தமிழ்நாட்டில் கொண்டு கொடுப்பீங்களா? இது முரண். நீங்க கேட்ட கேள்விக்கே முரணா இருக்க. அப்ப நோக்கம் அதல்ல. நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள் லிஸ்ட்ல கொண்டு தமிழ்நாட்டை சேர்க்கணும். இப்ப இத செஞ்சுட்டா எப்படி அந்த லிஸ்ட்ல போய் தமிழ்நாடு சேர்ந்துரும்? இங்கதான் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அததான் நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ண போகுது. இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிற திருத்தங்கள் எல்லாம் பாருங்க. கல்வி புலம் இல்லாத ஒருவர் கூட துணைவேந்தர் ஆக முடியும். இது எங்க போய் முடியும்? சமூக நீதி பின்புலம் உள்ளவர் துணைவேந்தர் ஆகலாம், கல்வி பின்புலம் உள்ளவர் துணைவேந்தர் ஆகலாம். கல்வி புலமே இல்லாத வணிக புலம் உள்ளவர் மட்டும் ஆனார்னா என்ன ஆகும்? ஏற்கனவே கல்வி தனியார் மயமாயிட்டு இருக்கு. கல்வி தனியார் மயமாயி கட்டணமயமாயி முழுக்க முழுக்க அது ஒரு கட்டணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதை திருப்பி விட்டு அரசின் கையில தான் கல்வி இருக்கணும்னு நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த கல்லூரிகளை, இந்த பல்கலைக்கழகங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மிக்க முக்கியமான பொறுப்பு, அதை வழிநடத்தக்கூடிய பொறுப்புக்கு கல்வி புலமே இல்லாத யாரோ ஒருத்தர் ஒரு அம்பானி அதானியே உட்கார்ந்துட்டு நாளைக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னா என்ன ஆகும்? அங்க நம்முடைய மாநில அரசு இந்த மாநிலத்தின் தன்மைக்கேற்ப வெளிப்படக்கூடிய சட்டங்கள் பின்பற்றப்படுமா? அங்க நம்முடைய பாடத்திட்டங்கள் இந்த சமூக நீதி அடிப்படையிலான பாடங்கள் நடத்தப்படுமா? இந்த கொள்கைக்கு அங்க இடம் இருக்குமா? அந்த துணைவேந்தர் அனுமதிப்பாரா? அந்த கேம்பஸுக்குள்ள யாராவது போக முடியுமா, வர முடியுமா? அப்போ முழுக்க 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 இவர்கள் நினைப்பதை இவர்களுடைய சித்தாந்தத்தின் வழி கார்ப்பரேட் மயமாக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்குதுல்ல. நாம இப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தானே எதுக்கு நம்ம மதிய உணவு திட்டம் கொடுத்துட்டு இருக்கோம்? எதுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம்? எதுக்கு பஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு? எதுக்கு சைக்கிள் கொடுத்தோம்? எதுக்கு புக்கு கொடுத்தோம், நோட்டு கொடுக்குறோம், சீருடை கொடுக்குறோம், காலணி கொடுக்குறோம்? எதுக்கு இதெல்லாம் கடையில் வாங்குங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல. அப்போ அந்த கட்டணம் செலுத்தி செலவு செய்து படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத பிள்ளைகளுக்கு அதை எளிமைப்படுத்தி கொடுக்கணும், அதுக்கு அரசு பொறுப்பேற்கணும் என்கிற அந்த சமூக நோக்கு தான காரணம். ஒரு பிசினஸ்மேன் துணைவேந்தரா உட்கார்ந்தாருன்னா இருக்காதுன்னு பார்க்கறீங்களா? கல்வி ஒழிச்சு கட்டுறதுக்கு தானே இப்படி எல்லாம் திருத்துறாங்க. இந்த திருத்தம் முற்போக்கானதா? அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கரால் எழுதப்பட்டது. அவர் முற்போக்காளர், அப்படி சமூக நீதி சிந்தனையாளர், சமத்துவ கோட்பாட்டுக்காக இதனை ஒப்படைத்துக் கொண்டவர், வாழ்நாள் முழுவதும் அதற்காக பணியாற்றியவர். அப்படிப்பட்டவர் சட்டம் இயற்றியாச்சு இல்ல. அதுக்கப்புறம் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஏன் நமக்கு தேவைப்பட்டது? ஏன் தேவைப்பட்டது? ஏன்னா சமூக நீதி அடிப்படையில் ஒரு திருத்தம் தேவைப்பட்ட போது அந்த திருத்தத்தை செஞ்சோம். தமிழ்நாடு தான் செஞ்சது முதல் திருத்தத்தை. அது முற்போக்கான திருத்தம். இதெல்லாம் முற்போக்கான திருத்தமா? மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதாவது ஒரு தடை இருந்தால் அந்த தடையை உடைப்பதற்காக திருத்தங்களை கொண்டு வருகிறோம். ஆனால் இவர்கள் கொண்டு வருகிற திருத்தம்லாம் தடையை போடுவதற்கான திருத்தம், ஃபில்டர் பண்றதுக்கு, அடுத்து மேற்படிப்பு போகாம தடுக்கிறதுக்கு,
நுழைவுத் தேர்வுங்கிற பேர்ல கொண்டு வந்து அவர்களை வந்து வெளியேற்றுவதற்கு இப்படி திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. ஆளுநரே ஒரு துணைவேந்தரை நியமிக்கும் போது சமூக நீதி இருக்காது, இடஒதுக்கீடு இருக்காது, கல்வி சார்ந்த அந்த நலத்திட்டங்கள் இருக்காது, அனைவருக்குமான கல்வியா அது இருக்காது அப்படின்னு இத்தனை இருக்காதுகள் ஏன் வெறுமனே அது மட்டும் அல்ல. அவங்க திருத்தங்கள் ஒவ்வொன்றையும் படிச்சு பாருங்க, என்னென்ன திருத்தம் சொல்லியிருக்காங்கன்னா அத்தனையும் நான் சொன்னக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதில் உள்ளடங்குது. அப்போ அவங்களுடைய இலக்கு என்ன, இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, இந்த நீட் என்ன சொல்லுது, இன்னைக்கு இந்த பல்கலைக்கழக மானியக் குழு வரையறுத்திருக்கிற புதிய திருத்த விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் ஒன்று தான் சொல்லுது. எல்லாம் யாரும் படிக்கக்கூடாது, எல்லோருக்கும் கல்வி என்பதை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு காலங்காலமாக யார் படித்தானோ அவனுக்கு கல்வி என்கிற அந்த பழைய நிலையை நோக்கி கொண்டு போகிற முயற்சி இது புதிய கல்விக் கொள்கை கிடையாது, இது பழைய கல்விக் கொள்கை. வரதராஜன் குறுக்கிட்டீங்க, அவர் கேட்கிற தொழில்துறையினர் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எப்படி கல்வி மேம்படும் கேட்கிறாரு. சகோதரி ஒரு விஷயம், சகோதரர் என்ன கேட்கிறாரு, கல்வி புலச்சாராதவன் சார். நான் என்ன கேட்கிறேங்க, நான் என்ன சொல்றோம், அதில் நீங்க பேராசிரியர்கள் அந்த பரிசீலனை பண்றோம், எக்ஸ்பர்ட் பரிசீலனை பண்றோம். அப்படி பார்த்தா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இந்திரா காந்தி காலத்துல பார்த்தசாரதி என்ற இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் IFS அதை அவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தார். எப்படி நீங்க வந்து இது பண்ணீங்க, அவர் எந்த அடிப்படையில சார்? அதுதான் சார், அவர் சமூக அக்கறை கொண்டவரா இருக்கலாம், சமூக பங்கு அவருடைய அர்ப்பணிப்பு அவர் எந்த கட்டத்தை கொண்டு போலாம் அப்படின்ற ஆப்ஷன். அப்ப அது பொருந்தாதா நான் கேட்கிறேன் உங்களுக்கு. அதனால மக்கள்கிட்ட தவறான இதை விதைக்க மாட்டேன். நான் உதாரணம் கேட்கிற சகோதரி, இப்ப ஒரு விளையாட்டு பல்கலைக்கழகத்துல நீங்க ஏற்கனவே இருந்தவங்களையும் பரிசீலனை பண்ணலாம். நான் அந்த விளையாட்டுத்துறையை சார்ந்தவரை PT உஷாவா இருக்கலாம், ஒரு சச்சின் டெண்டுல்கரா இருக்கலாம், பரிசீலனை பண்ணலாம் என்று சொன்னதுல என்ன தவறு இருக்க முடியாது. டெண்டுல்கரும் பண்ணா பரவாயில்ல சார், அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ற நிறுவனத்தை முதலாளி வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்க திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்கிறத தான் அவர் பேசுறாரு. என்னுடைய கருத்தை முழுமையாக வாங்கினதான் உண்டு. அவர் தவறான பிரச்சாரத்தை வைக்கிறார், நான் சரியான பதில். அது தவறான பிரச்சாரம் இல்ல, அந்த திருத்தத்துல இருக்கக்கூடிய கூரை தான் அவர் சொல்றாரு. இது கல்வியாளர்களை தான் வந்து நியமிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்பதான் தொழில்துறையினரை உள்ள கொண்டு வரீங்க. இப்ப நான் கேட்டேன், நான் என்ன கேக்குறேன், நீ பார்த்த சார் யாரு இருக்கிறது சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டாரு, சொல்லுங்க. அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி, நான் என்ன கேக்குறேன், அவர் இந்திரா காந்தி கொண்டு வந்த IFS ஆபீசரை அவர் இப்ப ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரா சார்? நீங்க சொல்ற வாதத்துக்கே எடுத்துக்கிடுவோம், இந்திரா காந்தி கொண்டு வந்தாலும் தப்பு தான் சார். நான் இல்ல சகோதரி, நான் என்ன சொல்றேன், அவர்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார்னா நிச்சயமாக அவராவது IFS ஆபீசர், IFS வரைக்கும் அவர் தேர்வு எழுதி தான் வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும். உங்களுடைய இப்ப இந்த உதாரணம் பார்வையில இல்ல அது என்னது தொழில் செய்யறவர்கள் எல்லாம் நீங்க தொழில் சார். நான் என்ன கேக்குறேங்க, அவர்கள் பயிற்சி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய பார்வையில இங்க தொழில் பண்றவர்கள் பேசலாம் சார், பேசலாம். இன்னும் 2 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும், பேசலாம். நீங்க வந்து தொழில் பயிற்சிக்கு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அது இருக்குது. முதலாளிகள் வந்துதான் தொழிலுக்கான பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வலுவான கருத்தை வச்சிருக்கீங்க சார். இது நெரேட்டிவ் நிச்சயமா கிடையாது. நோக்கத்தை தவறாக நீங்க வந்து கட்டமைக்கிறீங்க என்று நான் சொல்றேன்.